இன்னைக்கு மைதா மாவு பிஸ்கட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. அரை டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 2 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் சோடா, அதுக்கப்புறம் இந்த இங்கே பாருங்கள் நெய் இதில் ஒரு 8 டீஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். பொரிக்கிறதுக்கு எண்ணெய், ஒரு துளியூண்டு உப்பு. ஏன்னா அந்த இனிப்பு உரைக்கிறதுக்கோசரம் துள்ளுண்டு உப்பு போட்டுருந்தா, எந்த இனிப்பு பலகாரத்தில் துள்ளுண்டு உப்பு போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் மிக்சியில் போட்டு. இங்கே பாருங்கள் நான் பவுடர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பேசினில் ஃபஸ்ட்டு மைதா மாவு இருக்குது பாருங்கள், அந்த 2 கப்பு அதை போட்டு அதில் இந்த பொரிச்ச சர்க்கரை இருக்குது பாருங்கள், சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய் மேலே பாருங்கள் கொஞ்சோண்டு துள்ளுண்டு சோடா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் துள்ளுண்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ நெய் அந்த மாவோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் துள்ளுண்டு அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப கொலன்னு ஆகிடும். துள்ளுண்டு தண்ணி விட்டு, ஏன்னா நெய் முன்னே அதில் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே அது நல்லா பிசைய வந்துடும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக, சும்மா இதில் ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணியை தான் பிடிக்கும். ஒரு 10 டீஸ்பூன் தான் பிடிக்கும். பாருங்கள் நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா உருண்டு வந்துருச்சு. இது குட்டி குட்டியாக உருண்டையாக ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கிடையில் நீங்கள் வடை சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் வச்சு சூடு ஏற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் உருண்டை ஊற்றி வச்சுருக்கேன் நான். இப்போ இது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்ச்சிட்டு கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ங்க, அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு எடுக்கவும் வரும், நல்லா ஷேஃபாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் இது கத்தி அந்த இது கட் பண்ணுறதுல இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வடை சட்டியில் பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அது அழகாக வருது பார்த்தீங்களா. கொஞ்சம் ஸ்லோலே வச்சுருங்க, ஏன்னா இனிப்பு பலகாரம் உள்ளார வேவறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிங்கன்னா நல்லா பலகாரம் நல்லா வெள்ளையாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா இப்போ வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மைதா மாவு பிஸ்கட் ரெடி ஆச்சு. செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.